ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதுரை ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி ரொம்பவே சுவையான முறையில் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் வர மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு சுவை சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். தீபாவளினாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரையில் எல்லார் வீட்லேயுமே இந்த மட்டன் குழம்பு இட்லி தாங்க. எவ்வளோ ஒரு பலகாரம் செஞ்சாலும் சரி, அது அதை விட இந்த மட்டன் குழம்பு இட்லி தாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எல்லோரும் இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மட்டன் குழம்பு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக சரியான நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. இதில் நல்லி எலும்பு கலந்துருக்கு. நல்லி எலும்பு கொஞ்சம், அப்புறம் ஃபுல்லாகவே மட்டன் தாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இலை, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, சின்ன ஸ்டார் சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. இதுக்கு சோம்பு தேவையில்லைங்க. இப்போ நம்ம மட்டனை கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டனை கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் சுருள வரட்டும். எப்போவுமே இந்த மட்டனை நம்ம சுருள கிளறி விட்டுட்டு அந்த நீர் பதம் வரும், நீர் விட்டு வருங்க. அந்த நீர் விட்டு வந்த பின்னாடி அதெல்லாம் வத்துற பின்னாடி நம்ம வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். வத்தின பின்னாடி அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்த பின்னாடி தாங்க நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டு சேர்த்திங்கன்னா எந்த ஒரு ரெசிபிக்குமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். நிறைய பொருட்கள்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலாவும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. நம்ம ஆயில் அதிகமாகலாம் சேர்க்கல, ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த வதக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க மிக்ஸி ஜாரில். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சில்லு சேர்த்தாச்சு. ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த முந்திரி பருப்பு இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ரிச்னஸான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் இந்த கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டோன்னா அந்த குழம்புல கரைஞ்சிடணுங்க. கரைஞ்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் தட்டுப்படாது. அது கரைஞ்சிடும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் வெந்து வந்துருச்சு. நான் 3 விசில் விட்டேங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு இலை சேர்த்தாச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்பு மொத்தத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி போதுமானது. இப்போ இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து செய்கிறனால இது கரைஞ்சிருங்க. அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் நல்லாவே கரைஞ்சிரும். அது போட்டதே தெரியாது இந்த குழம்புல. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அலாதியாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்ச அந்த எலும்பு, மட்டன் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த நல்லி எலும்புலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் எவ்வளோ நாளாலும் மறக்கவே மறக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரிலாம் அரைச்சி வச்ச இல்லையா, வெங்காயம் சேர்த்தாச்சு. பாருங்கள், குழம்பு சரியான வாசனை, வீடு ஃபுல்லாக அந்த வாசனை நிறைஞ்சிருக்கு. கம்மன் வாசனையோட நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்த பின்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிடணுங்க. இந்த குழம்புக்கு மல்லித்தலை தூவிட்டு உடனே அமர்த்திடக்கூடாது. கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கணும். அதோட வாசனை எல்லாம் அந்த குழம்புல இறங்கின முன்னாடி பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.